ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மல்டி ஆர்கனைசர் ஸ்டோரேஜ் ரேக் தான் வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு இது மேலே ஒரு கண்ணாக இருந்தது. வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஸ்டோரேஜ் ரேக் இருந்தது. ஸோ எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டோர்ஸ்லலாம் இதோட விலையை பார்த்தேன், கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. ஸோ அதனால் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் நான் அமேசானை வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு இது கண்ணில் பட்டது. ஓகே, இதை கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆர்டர் போட்டு இதை வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் ஹெவி வெயிட், நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருந்தது. ரொம்பவே யூஸ்ஃபுல்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்டாண்டிங் வீல் கூட ரொம்ப ஹெவி டியூட்டி ஒர்க்கில் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் அந்த ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது இல்லைங்களா, அந்த 4 லேயர்ஸ், அது 4 ரேக்குமே நல்ல ஒரு வெயிட்டில் சூப்பராக இருந்ததுங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து தக்கையாக இருக்குமோ, ஏன்னா ரொம்ப கம்மியாக அஃபோர்டபுளாக கிடைக்கும் பொழுது ஒரு வேளை தக்கையாக வருமோ, பரவாயில்ல வரும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து அதை ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு டெலிவரி ஆன பொழுது ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்தது. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அதை லிஃப்ட் பண்ணி பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது, சரியான வெயிட் இருந்தது. ரொம்ப பக்காவாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலிங் வீல் தான். ஏன்னா ஆக்சுவலாக 4 வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு வீல் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. அது ஜஸ்ட் அப்படியே கைண்டி வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக என்னோடய பாப்பா சொன்னால் ஓகே ரிட்டன் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கூட எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த ஒரு வீலுக்காக. வேண்டாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா நெக்ஸ்ட்டு வர்றது எப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஃபெவிக்விக்லாம் போட்டு ஓகே அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப அரும்பாடுபட்டு என்னோடய பையன் தான் வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணான். ஏன்னா வந்து அந்த ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகாமல் இருந்தது. அவன் தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக அதை வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி அதை பக்காவாக பண்ணி விட்டுட்டா போல். ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த 4 லேயர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஸ்டோரேஜ் ரேக்குன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து பூண்டு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். லைக் நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான இதுவை வேறு இடத்துல வைக்கிறத ஒரே ஸ்டோரேஜில் இந்த 4 லேயர்ஸ் இருந்தால் நம்மளுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து 2 லேயர்ஸ் கூட பார்த்தேன், பட் 2 ரேக்ஸ் கூட பார்த்தேன். பட் எனக்கு வந்து அது வாங்க இஷ்டம் இல்லை. சரி ஓகே 4 ரேக்ஸ் இருந்தால் நம்மளுக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். என்னோடய பையன் பாருங்கள், அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு ரொம்ப போராடிட்டே இருந்தார். எனக்குமே இது ரொம்ப நேரம் கூட எடுத்துச்சு. ஏன்னா செட் ஆகலை கரெக்டாக, அந்த லிங்க் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகலை. லைக் ஸ்டாண்டோட ஹோலும் அண்ட் அந்த ரேக்கோட ஹோலும் வந்து கரெக்டாக அவங்க லிங்க் பண்ணி விடலை. நம்ம ஸ்க்ரூஸ் போடும் பொழுது ஒன்றோட ஒன்று ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருந்தது. ஸோ எப்படியோ வந்து அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து கனெக்ட் பண்ணி அதை கரெக்டாக அந்த 4 ரேக்ஸை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா போல். கரெக்டாக சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு பொருள். அது வந்து திருப்பியும் வந்து நம்ம அந்த வீலுக்காக திருப்பியும் அதை வந்து ரிட்டன் போடக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் கூட போடக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ஓகே என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணி என்கிட்டவே வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் அதோடைய ஸ்டோரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக கிடச்சிதுன்றது மீன்ஸ் எனக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு இது கிடச்சிது. ஸோ அதனால வந்து நான் இதை வந்து வாங்கிட்டேன். நான் ஸ்டோர்ஸ்லலாம் கேட்கும் பொழுது 1760 என்னவோ போட்டிருந்தது. சரி ஓகே இது வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டேன். எனக்கு வந்து ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணும்போது அமேசானில் எனக்கு வந்து இது கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும்பொழுது ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் தேவையாக இருந்தால் வாங்குங்க, தேவையில்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். நான் ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட்டாக சொல்லலை, என்னோடய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்களாக தான் பூஸ்டப் பண்ணி உங்கள் தம்ஸ்அப் மூலியமாகவும் சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் என்னை பூஸ்டப் பண்ணி
பண்ணி என்னை இந்த சோஷியல் மீடியாவில் வலம் வர செய்யணும். அப்போ தான் வந்து எனக்குமே வந்து ஒரு எந்துவாக இருந்து என்னால் என்ன வீடியோஸ் முடியுமோ நான் என்னென்னலாம் நான் பண்ணின்னு இருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும். ஸோ இதுதான் என்னோடய அப்டேஷன். இதுதான் நான் வாங்கின நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாப்பாவும் கூட சேர்ந்து என் பாப்பாவும் என்னோடய பையனும் தான் ரொம்பவே மெனக்கெட்டாங்க. ஆனால் என்னோடய பையன் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டான். ஏன்னா அந்த ஹோல் வந்து லிங்க் ஆகலை. ஸோ அதுதான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ அவர் எப்படியோ மெனக்கெட்டு மேனேஜ் பண்ணி அந்த 4 ரேக்ஸை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க பார்க்கும்பொழுது. அதை லிஃப்ட் பண்ணி பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ வெயிட்டெல்லாம் என் பாப்பா வந்து அந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டு பார்த்தா எப்படி ஜஸ்ட் அது கரெக்டாக வந்து கரெக்டாக பொருந்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்ததுங்க. 3 லேயர்ஸ் தான் 3 ரேக்ஸ் தான் அவர் செட் பண்ணார். 4th ரேக் வந்து செட் பண்ணும்பொழுது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது அதில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி உங்ககிட்ட இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. பாருங்கள் 2 ரேக்கில் பூண்டு 2 ரேக்கில் ஆனியன் வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குங்களா? தேங்க்யூ ஸோ மச்ங்க.